Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். திரு அவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவுக்கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அறிவித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இன்றைய வழிபாட்டுக்கு இயேசுவின் நாமத்திலே அன்போடு அழைக்கின்றேன். இன்று நாம் புனித அகுஸ்தினாருடைய நினைவு நாளை திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். புனித அகுஸ்தினார் அவர் வழியாக, இந்த புனிதர் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் எத்தகைய தீய வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய துணையை நம்பி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவர் காட்டுகின்ற இறை வார்த்தையை வாசித்து அதன்படி வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் அனைவரும் எத்தகைய பாவ நிலையில் வாழ்ந்தாலும் ஆண்டவரின் பிள்ளைகளாக திரும்பி வாழ முடியும் என்பதை இன்றைய புனிதருடைய வாழ்வு நமக்கு எடுத்து இம்புகின்றது. எனவே இன்றைய நாளிலே நாம் புனித அகுஸ்தினாரை போன்று இறைவன் பால் நாம் மனம் திரும்பி வர அவரிடம், அவர் வழியாக இத்திருப்பலியிலே வரம் வேண்டி ஜெபிப்போம். தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை, நம் சகோதர சகோதரிக்கு எதிராக செய்த சிறு சிறு தவறுகளை எல்லாம் நினை பார்த்து ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புகுநித அகஸ்தினாருக்கு நீர் அளித்த உளப்பாங்கை உமது திருவில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அதை உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணமாகிய உம்மையே நாடவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 6-10 முடிய மற்றும் 16-18 முடிய. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பித் திரியும் எல்லா சகோதரர் சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்துவதுமில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி இரா பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம், இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் சொல்வோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். 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 ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்டவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி
வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். Hallelujah, 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 hallelujah. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 23 இறை திரு வார்த்தைகள் 27 தொடங்கி 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றது, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கின்றீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனம் நெறிகேடும் நிறைந்தவராய் இருக்கின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகின்றீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினரின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித அகுஸ்தினார் விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித அகுஸ்தினாருடைய பெயரை வைத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவரையும் இறைவன் புனித அகுஸ்தினார் வழியாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். உழைப்பு, உணவு இரண்டுமே ஒன்றை ஒன்று தொடர்புடையது. ஏனென்றால் உழைப்பு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லையேல் இந்த உயிர்கள் இல்லை. எனவேதான் இறைவன் உழைக்க வேண்டும் என்று இன்று நமக்கு தூய பவுலடியார் வழியாக கற்றுத்தருகின்றார்.
ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருமே உழைக்க வேண்டும். அதற்கு இன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது புனித சூசையப்பருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். இன்றும் புனித சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த புதன்கிழமை. இன்றைய நாளிலே அவரை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுவை ஒரு வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் இயேசுவை அவர் உழைத்து அவருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, எந்தெந்த வழிகள் எல்லாம் அவரை வளர்க்க வேண்டுமோ அவற்றை செய்து முடித்தார். ஏனென்றால் புனித யோசேப்பு தச்சர், அவர் இந்த தச்சர் வேலை செய்து உழைப்பின் முன்மாதிரியாகவும் நீதிமானாகவும் திகழ்ந்தார். எனவே அவரை இன்று நினைத்து பார்க்க வேண்டும். இதேபோன்று இன்றைய முதல் வாசகத்திற்கு வருகின்ற பொழுது, உழைக்காதவன் உண்ணலாகாது என்ற பவுலடியாருடைய வார்த்தை இன்று நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கின்றது. உழைக்காதவன் உண்ணலாகாது என்று சோம்பேறிகளை பார்த்து தூய பவுலடியார் சாடுகின்றார், கடுமையாக சாடுகின்றார். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொருவரும் உழைத்து வாழ வேண்டும். நம்முடைய உண்மையான உழைப்பினால் வளமும் நலமும் நமது இல்லத்திலே நிரம்பி வழிய வேண்டும். ஏதோ கொள்ளையடித்தோ, இல்லை இப்படி சொல்வார்கள், ஈஸியான வழியில் நாம் எதையுமே சம்பாதித்தால் அது நிலைக்காது. இது பல்வேறு எடுத்துக்காட்டுகளை இந்த உலகிலே நீங்கள் பார்த்து கொள்ள முடியும், பார்த்திருப்பீர்கள், நடந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் ஈஸியான வழியில், நேர்மையற்ற வழியில் நாம் சம்பாதிக்கும் ஒன்றுமே நிலைக்காது என்பதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து எம்புகின்றது. இனி நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலேயே நான் உழைக்கின்றேனா? அதே போன்று உழைப்பவர்களுக்கு, ஒவ்வொரு முதலாளியும் தொழிலாளர்களுக்கு அவர்களுக்குரிய கூலியை கொடுக்கின்றேனா? அதையும் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் வெறுமனையே உழைப்பிற்கேற்ற ஊதியம் பெறுகின்றோம், ஆனாலும் இந்த முதலாளிகள் எப்படி இருக்கின்றார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஏனையோர் நம்மில் முதலாளிகளாக இருக்கின்றோம், நமக்கு கீழ் பல்வேறு மனிதர்கள் வேலை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் எப்படிப்பட்ட கூலியை கொடுக்கின்றேன்? அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை கொடுக்கின்றேனா, இல்லை அவர்களை அடிமையாக நான் வைத்திருக்கின்றேனா? அடிமை என்று பார்க்கின்ற பொழுது நாம் அவர்களிடம் நிறைய வேலை வாங்கிவிட்டு அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்காமல் இருப்பது, இது பெரிய பாவம், இறைவனுக்கு எதிரானது. எனவே இன்றைய நாளில் சிந்து பார்க்க வேண்டும். எனவே நாம் உழைத்து வாழ வேண்டும். அதனோடு முதலாளிகள் உழைப்பொருளுக்கு உரிய கூலியை கொடுக்க வேண்டும். நற்செய்தி வாசகத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தூய பவுலடியார் முதல் வாசகத்திலே இந்த உழைக்காதவர்களை பற்றி சாடுகின்றாரோ, அதே வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர்களையும் இந்த வெளிவேடக்காரர்களையும் அவரும் சாடுகின்றார். இவ்வாறாக சாடுகின்றார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். அது வெளியே அழகாக கட்டப்பட்டிருக்கும், பெயிண்ட் அடித்து நல்லா அழகாக ஜோடித்து வச்சிருப்பாங்க. ஆனால் அதை உடைத்து பார்த்தால் எப்படி இருக்கும்? உள்ளே எலும்புகளும் தீயதாக இருக்கின்ற அழுக்குகளும் கரை படிந்த எல்லாமே ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு தீயதாக இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட மனையில் இருக்கின்றீர்கள் நீங்கள். இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு இதன்படி நான் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் வெளியில் நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்கின்றோம். எவ்வாறு? இந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களை போன்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் உள்ளேயே எப்படி நாம் இருக்கின்றோம்? இந்த உள்ளுணர்வு, என்னுடைய ஆன்மா எப்படி இருக்கின்றது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நாளிலே. எனவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள்
உள்ளே எப்படி இருக்க வேண்டும் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இந்த உள்ளிருந்து வருவதுதான் என்ன செய்யும்? என்னை தீட்டுப்படும். அப்போ என்னுடைய இது வருவது நல்லதாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுங்க. இந்த கல்லறையின் மூலமாக அவர் சுட்டி காட்ட விரும்புவது, என்னிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கும், நல்ல கனிகளை நான் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியும். எனவே இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படி இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே குறிப்பிடுவது போல நாம் உழைக்கின்றவர்களாக, நல்ல முறையில் உழைக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கும். அதே போன்ற நற்செய்தி வாசகத்தில் காட்டப்படுகின்றது போல நாம் உள்மனத்திலே இருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்க வேண்டும். வெளியடையாளமாக இருக்கக்கூடாது. வெளிவேடக்காரர்களை போன்று, இந்த பரிசேயர்களை போன்றோ மறைநூல் அறிஞர்களை போன்றே நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசுவை போன்று இருக்க வேண்டும். இவ்வாறு புனித அகுஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கையிலே இன்று நாம் அவருடைய விழாவினை கொண்டாடுகின்றோம், நினைவு கூர்ந்து திருவையோடு. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய முந்தைய நிலையை பார்க்கின்ற பொழுது அவர் இறைவனுக்கு விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். இறைவனுக்கு ஏற்ற காரியங்கள் அவர் ஈடுபடவில்லை. ஆனால் இறை வழியில் மாற்றப்படுகின்ற பொழுது பல்வேறு நபர்களால் அவர் சுட்டி காட்டப்பட்டு அவர் இறைவனின் வழியை காட்டப்படுகின்ற பொழுது அதன்படி வாழ்ந்து இன்று ஒரு பெரிய புனிதராக இருக்கின்றார். அவர் இறைவனால் தொடப்பட்டார். அது எது காரணம்? அவருடைய மனமாற்றம், அவருடைய வாழ்க்கை. அப்ப இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை, மக்களுக்கு ஏற்றார் போன்று, மக்களுக்கு நான் எதை செய்ய முடியும், இறைவனுக்காக நான் எதை செய்ய முடியும், இந்த சமூகத்திற்காக எந்த நன்மையை நான் செய்ய முடியும் என்று உயிர்த்துணர்ந்து அவர் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம், நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பணி செய்யும் இடங்களிலும், நான் போகும் இடங்களிலே, என்னுடைய குடும்பத்தில், குறிப்பாக என்னுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கின்றோம்? நல்ல மனநிலையோடு என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய உற்றார் உறவினர்களை, என்னுடைய பெற்றோர்களை எப்படி நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன்? வயது முதிர்ந்த காலத்திலே நம்முடைய பெற்றோரை நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. இன்று அது குறைந்து கொண்டு போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ என்னுடைய உள்ளிலிருந்து அது வர வேண்டும், என்னுடைய மனதிலிருந்து அது வர வேண்டும். வெறுமனே நான் வெளியில் நன்றாக இருந்து விட்டு என்னுடைய குடும்பத்திலே நான் சரியாக இல்லை என்றால் அது முற்றிலும் வீண். அப்போ இந்த சமூகத்திற்கும், என் குடும்பத்திற்கும், என்னோடு இருப்பவர்களுக்கும், என் பிள்ளைகளுக்கும், என்னோடு வேலை செய்வர்களுக்கும் நான் எடுத்துக்காட்டான வாழ்கின்ற பொழுதுதான் அது இறைவனுக்கு உகந்த வாழ்வாக இருக்கும். அதை நம் சூசைப்படத்திலே கற்றுக்கொள்ளும். புனித யோசேப்பிடத்திலே ஒவ்வொரு புதன்களையும் புனித யோசேப்பை நினைத்து பார்க்கின்றோம். ஆனால் அவரை போன்று நேர்மையாளராக அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்றேனா? அவர் எவ்வாறு இயேசுவை வளர்ப்பு தந்தையாக இருந்து வளர்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே வாழும் பொழுது நேர்மையாக உழைத்து, இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பிடுவது போல உழைத்து வாழ்ந்தார். எனவே நீங்கள் இந்த இறை வார்த்தை இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உழைக்காதவன் உண்ணலாகாது. சோம்பேறியாக இருந்தால் அது இறைவனுக்கு ஏற்புடையது அல்ல என்பதை கடவுள் என்று தூய பவுலடியார் வழியாக நமக்கு எடுத்துகின்றார். எனவே சிந்தித்து பார்ப்போம். இயேசுவிடத்திலே வரம் வேண்டுவோம். ஆண்டவரே, நான் உமது இரத்தத்தால் மீட்கப்பட்டுள்ளேன். உமது பெயரால், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் திருமுழுக்குப்பட்டிருக்கின்றேன். எல்லா அருளடங்களையும் பெற்று அதை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதன்படி வாழ நான் மறுத்திருக்கின்றேன். ஆண்டவரை, இந்த நாளிலிருந்து நான் இந்த வழியில், தீய வழிகளெல்லாம் விட்டுவிட்டு, இந்த பரிசேயத்தனத்திலிருந்து நான் இந்த நிலையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ் புனித அகூஸ்தினாரை போன்று, இந்த நாம் விழாவை கொண்டாடும் புனித அகூஸ்தினாரை போன்று நானும் மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக, அன்னை தெரசாவை போன்று இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய முடியும் என்ற மனநிலை கொண்ட பிள்ளைகளாக நான் வாழ்வேன் என்று உறுதியேற்போம். அப்பொழுது
நம் குடும்பமும் நாம் செய்யும் வேலை செய்யும் இடமும் நாம் எங்கிருந்தாலும் வளமோடும் நலமோடும் வாழ்வோம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உடையமான இப்பள்ளி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஈற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அடையாளம் எங்களுக்கு ஒற்றுமை அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பானது மகனை இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராகவும் ஈடேற்பவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்தறிவித்து ஒரே குரலாய்
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிறந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடலுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு அவையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரை, இந்த வழியிலே ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதியும். இவர்கள் வேண்டுதல்கள் எண்ணங்கள்
ஒவ்வொன்றின் நிறைவேற்றி இவர்கள் உமக்கு உள்ள பிள்ளைகளாக என்னாலும் வழிநடத்தும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுனையினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நினைவு கூர்ந்து நாங்கள் கொண்டாடும் புனித அகுஸ்தினார், இவ்வுலகில் மகுந்தராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துருளுக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் மனம் திரும்பி வாழவும் அவர் காட்டிய வழியில் நாம் நடக்கவும் உழைத்து வாழவும் நம்மை அழைக்கின்றார். இந்த விருந்துக்களுக்கு பெற்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும்
விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, புனித அகுஸ்தினாருடைய விழாவை கொண்டாடும் இந்நாளில் புனித அகுஸ்தினார் பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்பினர்களாகிய நாங்கள் அவராகவே வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உழைத்து தங்கள் வாழ்வில் முன்னேற சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மூடமான மகனை நடமாட வைத்தார். கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். மூடமான மகனை நடமாட வைத்தார். கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.